வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பகுதி 1ல் 1 மார்க் இருக்கும். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14 1 மார்க். அந்த 14 1 மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10 வந்து புக் பேக்லேருந்து கேட்டுருவாங்க. ரிமைனிங் 4 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடில் கேட்பாங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா படித்து எழுதி பார்த்தீங்கனாலே போதும். அதே மாதிரி புக் பேக் 2 மார்க் இருக்கக்கூடிய அதெல்லாம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 1 மார்க்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கலாம். இதில் நம்ம 2 மார்க் டிஸ்கஸ் பண்ணலாம். 3 × 2 6 பகுதி 2ல் இதில் பார்த்தீங்கன்னா கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி எக்ஸாமுக்கு கேட்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் எவ்வாறு நடுங்கியதாக நற்கீரர் கூறுகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா வசனம் கவிதை வேறுபாடு தருக. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. வசனம் கவிதைலாம் அடிக்கடி கேட்கக்கூடியது. வயலுக்குள் யானையினை தனித்து விடுதல் ஏற்படும் விளைவு யாது. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவையேனும் 2 வினாக்களுக்கு விடை தருக. 2 × 2 4. புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு வரைக. சென்னையினை அலங்கரித்த ஆறுகளை எழுதுக. பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டும் சான்று தருக. பிரிவு 3ல் வந்து பார்த்திங்கன்னா 7 × 2 14. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு நீயும் புரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. அதே மாதிரி கீழ்காணும் சொல்லுறுப்புகளை பிரித்து சேர்த்து இரு தொடர்களை அமைக்க. முன் தானே. பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் அமைக்க. திண்மை திண்மை. தொடரில் உள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. பணமட்டையில் கூரை வைத்தனர். வனவிலங்கு காப்பகத்தில் சிங்கக்குட்டியும் யானைக்குட்டியும் கண்டேன். உவமை தொடர்களை சொற்சொடரிடமிருந்து அமைத்திடுக. அச்சாணி இல்லாத தேர் போல நகமும் சதையும் போல. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வல்லின மெய்களை இட்டு நீக்கியும் எழுதுக. நம் வாழ்க்கையின் தரம் நமது கவனத்தின் தரத்தை பொறுத்திருக்கிறது. புத்தகம் படிக்கும் பொழுது கூர்ந்த கவனம் அறிவை பெறுவதற்கு வளர்ப்பதற்கு அடிப்படை தேவையாகும். ஏதேனும் ஒன்றனுக்கு பகுவத உறுப்பிலக்கணம் தருக. அமர்ந்தான் செய்த. ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி தருக. எத்திசை செந்தமிழ். ஈரசை சீர்கள் எத்தனை அவை யாவை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 × 4 8. எவையேனும் 2னுக்கு விடை தருக. ஏங்குழி நீர் ஞாலத்து இருள் அகன்றும். இடம்பொருள் சுற்றி பொருள் விளக்கம் தருக. அதிசய மலரில் பூச்சூடி எவ்வாறு முளைத்துள்ளதாக தமிழ் நதி கூறுகிறார். அதிசயமானின் ஈகை பண்பை சிறுநாற்றுப்படை வழி நின்று விளக்குக. நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து எழுதுக. அடுத்து பிரிவு 2. எவையேனும் 2 வினாக்களுக்கு விடை தருக. 2 × 4 8. கலை முழுமை என்றால் என்ன விளக்குக. பேரிடர் மேலாண்மை வாரியம் விளக்குக. சென்னை நகரின் போக்குவரத்து வளர்ச்சி குறித்து எழுதுக. மயிலை சீனி வெங்கடசாமி நினைவு சிறப்பிதழுக்கு செய்திகள் உருவாக்கி தருக. பிரிவு 3. 3 × 4 12. எவையேனும் 3னுக்கு விடை தருக. இதில் பார்த்திங்கன்னா அணி திணைகள் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாகா தேச உருவக அணி அல்லது தொழில் உவமை அணியினை சான்றுடன் விளக்குக. இந்த 2 அணி ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாடன் திணையினை சான்றுடன் விளக்குக. பாடன் திணை அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின். பாடன் திணையை நல்லா படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அம்முவனார் தலைமகன் பாங்குக்கு உரைத்ததாக கூறுவன யாவை. அதாவது அம்முவனார் தலைமகன் பாங்கனுக்கு உரைத்ததாக கூறுவன யாவை. பின்வரும் பழமொழியினை வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுக. உளி பெரிதாயினும் தாம் பெயரார். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா கருத்து படத்தை புரிந்து கொண்டு பக்தியாக எழுதுக. சங்க இலக்கியங்கள் 8 தொகை 10 பாட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பகுதி 4. செய் நன்றி அறிதலே அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுக. அல்லது H.A. கிருஷ்ணபிள்ளை கிறிஸ்துவ கம்பர் என்பதை நம் பாடப்பகுதி வழி நிறுவுக. நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்து என்னும் தலைப்பில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் பசுமைதாசனுடன் நீங்கள் நடத்திய கற்பனை கலந்துரையாடல் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. அல்லது சங்ககால கல்வெட்டை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு எவ்வாறு துணை புரிகிறது விளக்குக.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாலை விபத்தில்லா தமிழ்நாடு இக்கூற்று நனவாக நாம் செய்ய வேண்டியவனை யாவை, அல்லது நடிகர் திலகம் என்ற பட்டம் சிவாஜிக்கு பொருத்தமானது என்பதை நிறுவுக. அடுத்து பார்த்தீங்கன்னா பகுதி 5 அடிப்பிறாமல் செயல் வடிவில் எழுதுக. துன்பு உளது என தொடங்கும் கம்பராமாயண பாடலை அடிப்பிறாமல் எழுதுக. செயல் என முடியும் குறளை எழுதுக. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ ஆல்ரெடி 12th ஸ்டாண்டர்ட் தமிழில் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் குருவினா சிறுவினா நெடுவினா கட்டுரை கதை பகுதியெல்லாம் படிக்கணும்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் அப்லோட் பண்ண கொஷின்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. மெயினாக இந்த கொஷின் பேப்பரில் கூட கொஷின்ஸ் வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் கேட்பாங்க. வீடியோ பண்ணுற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக் பேக்லேருந்து 14 1 மார்க் வரும். கண்டிப்பாக 14 கேட்டுருவாங்க புக் பேக்லேருந்து. புக் பேக் நல்லா படிங்க. ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லி தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இம்பார்ட்டன்ட் குருவினா சிறுவினா நெடுவினா. ஸோ அது எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. மறக்காத இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் 90 மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி மட்டும் ஆல் வச்சுக்கோங்க. அப்டேட் வந்துட்டே இருக்கும். நன்றி.